ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக, மனமகிழ்ச்சி நாளாக அமைய கர்த்தர் அருள் செய்வாராக. இந்த நாளில் நான் உங்களோடு சொல்லப்போகின்ற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61 அதிகாரம் 7 வசனத்தை முன்வைக்கிறேன். ஏசாயா 61:7. நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். 61 அதிகாரம் 7 வசனத்தின் கடைசி பகுதி இந்த வார்த்தை வருகிறது. அந்த வசனத்தின் ஆரம்பம் உங்களுக்கு தெரியும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனியான பலன் வரும். உங்கள் லட்சிக்கு பதிலாக உங்கள் பாத்தியத்தில் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு சொல்லுகிறார், உங்கள் நிச்சயமான சுதந்திரங்கள் எல்லாம் உண்டென்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நித்திய மகிழ்ச்சி அடைவீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கிறிஸ்தவர்களாகி நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்னவென்று சொன்னால் ஒரு நித்திய மகிழ்ச்சி. ஏசாயத்திற்கு அழகாக சொல்லுகிறான் அல்லவா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள், நித்திய மகிழ்ச்சி அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சியோட தலையின் மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் அவளை விட்டு ஓடி போகும் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆண்டுடைய பிள்ளைகளுடைய தலையின் மேலே ஒன்று கிரீடம் போல் இருக்கிறது. என்னவென்றால் கர்த்தருடைய மகிழ்ச்சி. கர்த்தருடைய மகிழ்ச்சி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் யோவான் 16 அதிகாரத்திலே, மறுபடியும் நான் உங்களை காண்பேன், உங்கள் உள்ளம் சந்தோஷம் அடையும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவரும் உங்களிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. நீ உலகத்தில் ஒருவேளை கால சூழ்நிலைகள் மாறுவது போல பல பிரச்சனைகள், நெருக்கங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கலாம். ஒருவேளை வியாகுலங்கள் கூட ஒருவேளை வரலாம். ஆனால் ஒரு கிறிஸ்துவனுடைய அசையாத தன்மை என்ன? மகிழ்ச்சி. முகத்திலே ஒரு பிரகாசம். ஐயோ நான் இப்படி இருக்கிறோம் பிரதர் அப்படின்னு சொல்லி நீ நொந்து போயிட்டு இயேசு நல்லவர் அப்படின்னு சொன்னா அது யாருக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும்? எத்தனை தான் பாடுகள் வந்தாலும், எத்தனை தான் தொல்லைகள் வந்தாலும், எத்தனை தான் நெருக்கம் வந்தாலும், அவை எல்லாவற்றின் மத்தியிலே முகத்திலே ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அன்னைக்கு யோபு சொன்னான் அல்லவா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை துதித்தது போல ஒரு பேரின்ப மகிழ்ச்சி உன் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த தலையின் மேலே, உன் சிரசின் மேலே கர்த்தருடைய கரம் அமர்ந்திருக்குமானால், தேவ பிரசனம் இருக்குமானால், எந்த நிலைமையிலே நீ கடந்து போனாலும் உன் மகிழ்ச்சி யாராலும் எடுக்கவே முடியாது. ஒரு முதிர் வயதான ஒரு போதகர் ஒருவர் ஒரு கொடிய வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருந்தார். அவரை சந்திக்க நான் போனேன். அந்த வியாதி மிகவும் கொடிதானது. அதற்கு எடுக்கப்படுகிற சிகிச்சைகள் அதை விட பயங்கரமானது. அவரை பார்க்க போனேன். இந்த வியாதி இவருக்கு வந்துவிட்டதே என்று சொல்லி ஒரு கலக்கத்தோடு அவரை பார்க்க போனேன். ஆனால் அவருடைய முகத்தில் ஒரு பிரயாசம். அவரை பேச முடியவில்லை என்றாலும் கையை பிடித்து கொண்டு அவ்வளவு மகிழ்ச்சியோடு கையை அசைத்து, நான் உனக்காக ஜெபிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி அவர் அனுப்பி வைத்தார். நான் நினைத்தேன், இப்படி ஒரு மகிழ்ச்சியா? ஏனென்றால் இவ்வுலக பாடி என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறேன், ஆனந்தம் கொள்வேன், அவரே நான் பாடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். பாடு ரொம்ப ஈஸிங்க. இன்னைக்கு உனக்கு இருக்கிற பிரச்சனைகளில், நெருக்கங்களில் ஆண்டவரை துதிக்க நீ ஆயத்தமாக இருக்கிறியா? நித்திய மகிழ்ச்சி உனக்குள்ளே இருக்குதா? உன் ஐடென்டி கார்டு என்ன? ஒரு கிறிஸ்துவனுடைய ஐடென்டி கார்டு என்ன? மகிழ்ச்சியான கூட்டம். அவைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலை இருந்த பொழுது, சிறை கயிறுகளிலே கட்டப்பட்ட பொழுது அவன் என்ன செய்தான்? சொல்லுகிறான், சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷம், ரிஜாய்ஸ், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலைமையிலே அவன் விசாரணை கைதியாக வைக்கப்பட்ட பொழுது இரவிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள். காரணம், அவர்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி. அந்த வேதனை அவளை சொல்லவில்லை, ஐயோ வலிக்கர் என்று சொல்லவில்லை, துதித்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே என் அன்புக்குரியவனே, ஏன் சொந்து போயிருக்கிறாய்?
உன் பிரச்சனைகள் ஆண்டவருக்கு தெரியாதா? உன் வியாதி ஆண்டவருக்கு தெரியாதா? உன் கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியாதா? அவருடைய முகத்தை பார். உன் கண்களை ஏறெடுத்து அவருடைய முகத்தை பார். உன்னை அன்பாய் ஏற்றுக்கொள்ள, உனக்கு ஆறுதல் அளிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அன்றைக்கு ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் கல்லெறிந்து கொண்ட அந்த மக்கள் மத்தியிலே வானத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், பரவசம் அடைகிறான். தேவகுமாரனை வரவேற்க ஆயத்தமாக இருக்கிறார். சந்தோஷத்தோடு தன் வாழ்க்கையை முடித்தான். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் அந்த நித்திய மகிழ்ச்சி உன்னை தேடி வருகிறது. உன் சஞ்சலங்கள், தவிப்புகள் ஓடி போகும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.